வணக்கம். டிஎன்ஓயு ரிலேட்டடாக எதுவும் நியூ அப்டேட்ஸோ இல்லாட்டி ரிமைண்டர் வீடியோ மாதிரி ரிமைண்ட் அப்டேட்டோ அந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்டுமே இந்த வீடியோவில் நான் கன்வே பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறேன். என்னென்னா, இப்போ ரீசன்ட் டேஸில் சென்டரில் போய் அசைன்மெண்ட் மாதிரி நீங்கள் எழுதி கொடுத்துட்டு வரீங்க பார்த்தீங்களா? அப்படி அசைன்மெண்ட் மாதிரி நீங்கள் எழுதி கொடுக்குறதுல கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, பார்ட் ஏல நீங்கள் 3 கொஸ்டின்ஸ் எழுதுகிற மாதிரியும், பார்ட் பியில் ஒரு 3 கொஸ்டின்ஸு, ஆனால் பார்ட் சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின்ஸ் எழுதுகிற மாதிரியும், இந்த மாதிரி தான் அசைன்மெண்ட் மாதிரி எழுதி கொடுத்துட்டு வரீங்க. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எழுத போகிற கொஸ்டின் ஃபஸ்ட்டு பார்ட் சி எழுதினாலும் சரி, இல்லை பார்ட் ஏ எழுதினாலும் சரி, நீங்கள் பார்த்து தான் அந்த அசைன்மெண்ட் மாதிரி எழுத போகிறீங்க. அது புக்கை பார்த்தோ இல்லாட்டி இந்த புக்கை உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு மொபைலில் வச்சு பார்த்தோ நீங்கள் எழுத போகிறீங்க. அப்படி எழுதும் போது நீங்கள் அந்த சமயத்தில் பேஜ் நம்பரை சர்ச் பண்ணி தேடுறதுக்கு, அந்த கொஸ்டின் எந்த பேஜ் நம்பர் இருக்குது தேடுறதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த டைமை கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் மட்டுமே ரைட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, குரூப்பில் யாராவது உங்களுக்கு கொஸ்டினை போட்டு பார்ட் சியில் இந்த கொஸ்டின் நம்பர் பேஜ் நம்பர் மென்ஷன் பண்ணியிருந்தால் அதை பார்த்து நீங்கள் அழகாக ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாமா? அப்போ போய் பேஜ் நம்பரை போய் நம்ம தேடி பார்க்க வேண்டிய டைமை நம்ம குறைச்சிடலாம். அப்படி தானே? அதுக்காக தான் நீங்களுமே ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்த்துட்டீங்க அப்படின்னா அது எந்த பேஜ் நம்பர் அப்படின்றத குரூப்பில் போட்டிங்கன்னா மற்ற எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு ஆளுமே இப்படி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ குறிப்பாக 2 குரூப் மட்டும் தான் வச்சுருக்கேன். டிஎன்ஓயு ஆல் அப்டேட்ஸு, அது பொதுவாக எல்லாருமே யூஜி பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது டிஸ்கஷன் குரூப்பு, அதுக்கப்புறம் பிஏ தமிழுக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக ஒரு குரூப் இருக்குது. இந்த 2 குரூப் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நான் கூட பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி எக்ஸாம் தான், அந்த எக்ஸாம் புறப்பொருள் வெண்பாமாலே நினைக்கிறேன், ஏதோ ஒரு ஜஸ்ட் நான் சரியாக ஞாபகம் இல்லை. இப்போ ரீசெண்டாக சண்டே நடந்த எக்ஸாம் நினைக்கிறேன். இந்த டிஎன்ஓயு பிஏ தமிழ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா டைம் பாருங்கள் 1:27க்கே பார்ட் சியில் கொஸ்டின் நம்பரு, அது எந்த பேஜ் நம்பரு, பார்ட் சியில் கொஸ்டின் நம்பர், அது எந்த பேஜ் நம்பர் அப்படிலாம் மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன் பாரு. இதே மாதிரி பார்ட் பிக்குமே நான் சென்ட் பண்ணி வச்சேன். இதே மாதிரி நீங்கள் எல்லாருமே நீங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அன்அஃபிஷியல் குரூப்பில் இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சது நீங்களுமே இந்த ஒரு கொஸ்டினை பார்த்துட்டிங்கன்னா ஒரு கொஸ்டினே அந்த பேஜ் நம்பரை மட்டும் நீங்கள் அப்படி சாட்டில் போட்டு விட்டிங்கன்னா போதும், மற்ற எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த கொஸ்டினை தேடுறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட எல்லா கொஸ்டினையும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே அதுக்கே ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடும். அந்த 15 மினிட்ஸை நம்ம கம்மி பண்ணிவிட்டு அதுபோல் நம்ம ஆன்சரை நம்ம ரைட் பண்ணுறதுக்கு அந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஐடியா நாலேஜ் அப்படின்றத உங்கள்கிட்ட இந்த வீடியோ மூலமாக கன்வே பண்ணுறேன்.